இப்போ மொபைல் கேமுக்கெலாம் இப்போ நிறைய பேர் அடிமையாயிட்டாங்க. கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறது, மொபைலில் கேம் விளையாடுறது. இப்போ அந்த மாதிரி கேமுக்கு ஏன் அடிமையாயிட்டாங்க அப்படின்னா, அது இப்போ விளையாடுறது நல்லது தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் விளையாடுறதுனால உடம்பு கேடு தான் ஏற்படும். அதனால தான் இது பயப்படுறாங்க. இது அழிவை தரும். ஏன்னா உட்கார்ந்த இடத்துல விளையாடுறாங்க அப்படிங்கும்போது அழிவை தரும். அதுவே நீங்கள் கிரவுண்டில் போய் மணிக்கணக்காக விளையாண்டுனா அது உடம்புக்கு நல்லது தான். நல்லது. தினம் 1 மணி நேரம் விளையாடுறது நல்லது. இருந்தாலும் மணிக்கணக்காக கிரவுண்டில் விளையாண்டா கூட அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது. உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வீடியோ கேம், மொபைல் கேம்லாம் விளையாடும்போது அது உடம்புக்கு அழிவை தரும். உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்போ எதனால் இந்த மாதிரி மொபைல் கேமுக்கெல்லாம் இந்த சின்ன பசங்கள்லாம் அடிமையாகிறாங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. அதற்கான காரணம் கிரவுண்டு இல்லை. விளையாடுவதற்கான கிரவுண்டே கிடையாது. அதனால தான் மொபைல் கேமுக்கு இப்போ அடிமையாகிறாங்க, வீடியோ கேமுக்கு அடிமையாகிறாங்க. கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறதுக்கு இளைய தலைமுறையினர் அத்தனை பேரும் இந்த கேமுக்கு அடிமையாகிருக்காங்க. இங்கே அத்தனை பேருன்னு சொல்லக்கூடாது, ஆனால் பெரும்பாலான சின்ன பசங்க எல்லாருமே இந்த கேமுக்கு அடிமையாயிட்டாங்க. காரணம் என்னென்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் வழி தெரியலை, எதனால் இந்த பசங்க அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க, அதை பண்ணி பார்க்குறாங்க, இதை பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுடைய அடிமைத்தனத்துலேருந்து அவங்கள காப்பாற்றவே முடியல. வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவங்க விளையாடுறதுக்கு கிரவுண்டு இல்லை. கிரவுண்டு தாராளமாக இருக்கணும், வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும், எங்கேயோ இருக்கக்கூடாது. அதுவும் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த கேமுக்கு வீட்டுக்குள்ளே அடிமையாக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே முடங்குறாங்க. வெளியே போகிறதுக்கு இங்கே வழி இல்லை. எல்லாம் ஃப்ளாட்டு போட்டு இது எங்கள் நிலம், உங்கள் நிலம், ஒரு கிரவுண்டு எதுவுமே கிடையாது, விளையாடுறதுக்கு கிரவுண்டு கிடையாது, ஒரு நீச்சல் குளம் கிடையாது. நீச்சல் குளம் இருந்ததுனாலும் காசு கேட்குறாங்க. 1 மணி நேரம் தான் குளிக்கணுன்றாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நல்ல விளையாட்டு மைதானங்கள் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, நல்ல நீச்சல் குளம் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, உடற்பயிற்சி குளம் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, பூங்காக்கள் சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். ஒரு குடியிருப்பு என்பது சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். சுற்றுலாத்தலத்தில் எவ்வளோ வசதிகள் இருக்குது, அதை விட மேலான வசதி இந்த மக்கள் வசிக்கிற குடியிருப்புகளில் இருந்தால் மட்டும்தான் மக்களிடம் உள்ள இந்த சினிமா அடிமைத்தனம், டிவி அடிமைத்தனம், மொபைல் அடிமைத்தனம், வீடியோ கேம் அடிமைத்தனம், இந்த கேம் விளையாடுறதுல உள்ள அடிமைத்தனம் எல்லாத்தையும் அவங்கள அதில் மக்களை பாதுகாக்க முடியும். விளையாட்டு மைதானமே எதுவுமே இல்லைன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியில் விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லை. ரோட்லேருந்து விளையாடுறாங்க. அடிக்கடி பந்து சாக்கடையில் போய் விழுது. இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு விளையாடணுங்கிற ஆர்வத்தில் அந்த சாக்கடையில் விழுந்த பந்தை எடுத்து கழுவி விளையாண்டுட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா? இந்த இளைய தலைமுறையின் மீது கவலையே இல்லை. அவங்க சின்ன பசங்க படி அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. படி கேம் விளையாடாத படி, வீடியோ கேம் விளையாடாத படி, மொபைல் எடுக்காத படி, விளையாடணுமே, அந்த பசங்க விளையாடணுமே. அந்த வயசில் விளையாட்டு எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க விளையாடுறதுக்கு கிரவுண்டு இல்லையே. சரி, பெண்கள் விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்கா? கிரவுண்டு ஏதோ ஒன்று எங்கேயோ அபூர்வமாக இருந்தாலும் அங்கே ஆண்கள் தான் விளையாடுவாங்க, பெண்கள் விளையாட மாட்டாங்க. ஏன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாண்டா அது நல்லாவும் இருக்காது. சரி, அவங்களுக்கு தனி கிரவுண்டு, ஆண்களுக்கு தனி கிரவுண்டு, பெண்களுக்கு தனி கிரவுண்டு, அப்படி எதாவது இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாம் மொபைல் ஃபோன். பெண்களாக இருந்தால் அவங்களும் மொபைல் ஃபோன். அவங்க கேம் விளையாடுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்குன்னு ஒன்று எது பிடிக்குதோ அதில் அவங்க மூழ்கிடுவாங்க. இப்படி இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு அடிக்ஷனுக்கு காரணமே இந்த அரசாங்கம் தான் காரணம். இந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவைன்ட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியாளர்களின் உதவியாவது நாடணும். அவங்களுக்கு தான் ஆராய்ச்சி பண்ண தெரியலனா ஆராய்ச்சி பண்ணுறவங்களோட, ஆராய்ச்சியாளர்களோட கருத்துக்களையாவது கேட்கணும். கேட்டு என்ன பண்ணணும், ஏதாவது மற்ற நாடுகளில் என்ன நடக்குது, ரொம்ப ஈஸிங்க. நீ ஒன்றும் மண்டையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல முன்னேறிய நாடுகளில் போய் பாரு, அவன் என்ன பண்ணியிருக்காங்க ஒத்து கவனிங்க. அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே காப்பி அடிங்க. அவன் தாய்மொழியில் கல்வி கொடுக்குறானா, அதை அப்படியே கொடுங்க. அவன் ஆங்கிலத்தில் கல்வி கொடுக்குறான்னொன்னே அந்த ஆங்கிலத்தை நீ அதே அப்போ காப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறாங்க. அப்போ நம்மளும் ஆங்கிலத்தில் கல்வி இருக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அவன் ஆங்கிலம் அவன் தாய்மொழி, அதனால் கல்வி கற்கிறான். அதனால் நீ என்ன பண்ணால் அது தாய்மொழின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ தாய்மொழியில் கல்வி இருக்கணும். இப்போ அவங்க வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அது அப்படியே இங்கே ஒரு கல்வி கட்டணம் இல்லாமல் கொடுக்குறாங்க. அது மாதிரி இங்கே நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருக்குது மேல்நாடுகளில். அங்குள்ளவர்களுக்கு விளையாடுவதற்கு. அப்போ அதை உடனே இங்கே பண்ணு. இந்த மாதிரி பார்த்தாவது நீ பண்ணு. சுயமாக சிந்திக்கிறதுக்கு தான் உனக்கு திறன் இல்லைன்னா அவங்கள பார்த்தாவது நீ பண்ணு.
அவங்களோட நம்ம மேலான இப்போ நான் சொல்கிற ஆலோசனைலாம் அவங்களோட மேலானதாக இருக்கும். ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள், அதாவது குடியிருப்பு வளாகமே ஒரு விளையாட்டு மைதானம், ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். கவர்ச்சி வீட்டை விட்டு அவங்கள வெளியில் கொண்டு வரணும். வீட்டுக்கு வெளியில் நிறைய கிரவுண்டு, நீச்சல் குளம், பார்க்கு, அப்புறம் பூங்கா, அப்புறம் பாதுகாப்பான நடைப்பயிற்சி சாலைகள், உடற்பயிற்சி கூடம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே அடிமைப்பட்டு கிடக்குறாங்க? வீட்டுக்குள்ளேயே ஏன் முடங்க போகிறாங்க? வீட்டுக்குள்ளேயே ஏன் கேம் விளையாடிட்டு கிடக்குறாங்க? கேமுக்கு ஏன் அடிமையாகிறாங்க? அதுக்கு வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை, அதனால் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. எல்லாருக்கும் வெளியில் போகணுங்கிறது ஆசை தான். வெளியில் சும்மா அப்படி நடந்து போயிட்டு வரலான்னா கூட பயமாக இருக்குது. ரோட்டில் தான் நடந்து போகணும். ரோட்டில் அவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு, பாதுகாப்பே கிடையாது. முன்னையும் பார்த்து போக வேண்டியிருக்கு. போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உயிர் போயிடுது. வீட்டுக்கு வெளியில் நிறைய, அதாவது மகிழ்ச்சிங்கிறது பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியில் இருக்குது. பாதி மகிழ்ச்சி வீட்டுக்கு வெளியில் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே டிவி இருக்குது, அவ்வளோதான். டிவி, மொபைல் ஃபோன், அவ்வளோதான். வீட்டுக்கு வெளியிலேயே மகிழ்ச்சி இருக்குது. வீட்டுக்கு வெளியில் கிரவுண்ட் இருக்குது, விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸு விளையாடும்போது நட்பு ஏற்படும். நிறைய பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழக்கம் ஏற்படும். நண்பர்கள் நட்பு ஏற்படும், நட்பு கிடைக்கும், உறவுமுறை ஏற்படும். அப்போ அவங்கக்கிட்ட பேசுவாங்க, அவங்க திட்டமிடுவாங்க. அந்த உறவுமுறை ஏற்படும் போது வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய கிரவுண்ட் இருக்கும்போது கிரவுண்டில் விளையாடும்போது நட்பு ஏற்படும். வாங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. இவங்க வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேலை தான் வீட்டுக்கு வெளியில் உள்ள வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறாங்க. தொழில் தான் வீட்டுக்குள்ளே வெளியில் உள்ள வாழ்க்கை. தொழில் முடிஞ்சால் அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், நடந்து போகலாம், நடைபயிற்சி செய்யலாம், நீச்சல் அடிக்கலாம், ஒரு குளம் இருக்கலாம், அங்கே போயிட்டு போட்டிங் போகலாம். இந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம் போல் ஒரு மக்கள் வசிப்பிடத்தை வச்சுக்கிட்டால் மட்டும்தான் மக்கள் வீட்டுக்குள்ளே முடங்க மாட்டாங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அங்கங்கே போயிட்டு வராங்க, உடம்புல நோய் வராது. இந்த மாதிரி வீடியோ கேமுக்கெலாம் அடிமையாகி நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கோபந்தான் அது. என்னடா இந்த வாழ்க்கையில் ஒரு விளையாடுறது கூட ஒரு கிரவுண்டு இல்லையே, ஒரு நீச்சல் அடிக்க கூட ஒரு நீச்சல் குளம் இல்லையா அப்படிங்கிற அந்த கோபந்தான் இந்த விளையாட்டில் அவங்க தீவிரமாக இருக்காங்க. வீடியோ கேமில் தீவிரமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். மொபைல் ஃபோன் கேமில் தீவிரமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்போ நீங்கள் வெறும் மொபைல் ஃபோனை பிடிங்கி மட்டும் வச்சுக்கிட்டால் போதாது. கேம் விளையாடக்கூடாதுன்னு மட்டும் அறிவுரை சொன்னால் மட்டும் போதாது. கேம் விளையாடாதீங்க, வீடியோ கேம் விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறத நிப்பாட்டிட்டு இதை செய்யுங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் சுற்றுலாத்தலம் போல் நிறைய விளையாட்டு மைதானங்கள், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, பூங்காக்கள், நீச்சல் குளங்கள், அப்படி இப்படின்னு நிறைய குட்டி தியேட்டர்கள் நிறையா, அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா மக்கள் வீட்டுக்குள்ளே முடங்காமல், எதுக்கும் அடிமையாகாமல் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. உடம்புல நோய் வராது. நிறைய பெண்களுக்கெல்லாம் குண்டாகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன காரணம்? அரசாங்கம் தான் காரணம். வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய பெண்களுக்குன்னு தனியாக கிரவுண்ட் இருந்தால் அவங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் போய் விளையாண்டுட்டு வருவாங்க. விளையாடும்போது அவங்களுக்கு பெரிய உண்மைகள் புரிய வரும். சரி, விளையாண்டா எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு டெய்லி 1 மணி நேரம் கூட விளையாடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அரசாங்கம் மக்களை போட்டு வதைக்குது. எதுக்குடா இந்த மாதிரி ஒரு இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்தோம், பேசாமல் கிராமத்திலே இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி முன்னேற்றம்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவை. சித்திரவதை கூட மாதிரி, ஒரு சிறை கூட மாதிரி இருக்குது.